இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை சோழவந்தான் அருகே உள்ள ஊத்துக்குளி தென்கரை பகுதியில் சுமார் 1500 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்களின் விளைச்சல் நன்றாக இருந்த போதிலும் புதிய வகை நோய் தாக்கியதால் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வேளாண் அதிகாரிகள் தகுந்த நேரத்தில் நேரில் ஆய்வு செய்து முறையான மருந்து தெளிக்கும்படி அறிவுறுத்தி இருந்தால் பாதிப்பில் இருந்து தப்பித்திருக்கலாம் எனவும், பயிர் காப்பீட்டு திட்டத்தில் காப்பீடு செய்தவர்களுக்கு முழுமையான இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா தென்கரை உட்கடை. நாங்கள் கம்மா பாசனத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு வர்றோம். எங்களுக்கு ஒரு 1000 ஏக்கர் வரைக்கும் நாங்கள் இந்த தோட்டம் நடவு பண்ணியிருக்கோம். நடவு பண்ணி இப்போ நவம்பர் டிசம்பரில் அறுவடை டயம். இது அறுவடை டயத்தில் பூச்சிகள் அதிகமான தாக்கம் என்னன்னு எங்களுக்கும் தெரியல. வேளாண் துறை அதிகாரிகளை போய் கேட்டதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. பதில் பாசலில் நிலத்தையும் பார்த்தது இல்லை இது வரைக்கும். அதனால எங்களுக்கு அரசு சார்பில் ஏதாவது இழப்பீடு கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் ஆடிப்பட்டத்தில் விவசாயம் பண்ணோம். விவசாயம் பண்ணும்போது முதல் ஒரு மாதங்கள் பயிர்கள்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்ததில் சீக்குகள் ஆரம்பிச்சிச்சு. பயிர்களுக்கு நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இதெல்லாம் வந்துருச்சு. நாங்கள் இவ்வளோ கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம், உரங்கள்லாம் போட்டு பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றுமே பயன்படலை. வேளாண்மை துறையிலையும் சொன்னால் வேளாண்மை அதிகாரிகள் யாருமே இங்கே பார்வையிட்டு எங்களுடைய குறைகளை கேட்டு செய்கிறதுக்கோ எது வழிமுறை சொல்கிறதுக்கோ ஒரு ஆட்கள் கூட இல்லை. விவசாயிகள்லாம் ஆண்டுதோறும் நாங்கள் இழப்பீடுகளை சந்திச்சுட்டு தான் வரோம். எங்களுக்கு குறைகளை கேட்குறதுக்கோ எந்த அரசாங்கத்துக்கு நேரம் இல்லையா என்னன்னு தெரியல. ஆனால் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இழப்பீடுன்னு கோரிக்கை வச்சாலே அவங்களுக்கு எல்லாமே பண்ணிடுறாங்க. ஆனால் விவசாயிகள் இயற்கையினால் பாதிப்புகள் உண்டு. ஆனால் இன்சூரன்ஸும் நாங்கள் கட்டுறோம். இன்சூரன்ஸுன்னு கிளைம் பண்ணி எங்கள்கிட்டையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்கான இழப்பீடு தொகைகள் கேட்டால் அதெல்லாம் நாங்கள் தர முடியாது. இந்த மாதிரி இதுக்கெலாம் நாங்கள் தர முடியாது. மழை வெள்ளம் பாதிப்புகள்கிட்ட நாங்கள் தர முடியும். இந்த மாதிரி இயற்கை இதில் பூச்சி தாக்குதல் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் இழப்பீடுகள்லாம் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 20,000 to 25,000 வரையும் செலவு பண்ணுறோம். செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 4 ஏக்கர் நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். அறுவடை பண்ணோம்னா 1 மூடை 2 மூடை தான் ஏக்கருக்கு 1 மூடை 2 மூடை தான் கிடச்சிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றங்கள்லாம் என்னன்னு தெரியல. அதுக்கான ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கோ வேளாண்மை துறையிலேருந்து நடவடிக்கைகள் பரிந்துரைகள் செய்வதற்கோ அவங்க அதிகாரிகள்லாம் யாருமே இங்கே வரல. பூச்சி தாக்குதலில் அந்த செவட்டைன்னு சொல்லிட்டு ஒரு விதமான நோய் தாக்குதல் வந்துச்சு. அந்த பயிர்கள்லாம் அப்படியே உள்ளே போய் பறியாமையே போயிடுச்சு. பயிர்கள் பறிச்சலே இல்லை. பரிசில் கதிர் வெளிவரதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போனதுனால நாங்கள் மருந்துகள் 2-3 தடவைகள் மருந்துகள் பயன்படுத்தி எங்களுக்கான எந்த சொல்யூஷன் கிடைக்கவும் இல்லை, நிவாரணமும் கிடைக்கல. இப்போ இதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அரசுகள் தான் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இழப்பீடுகளை வாங்கி கொடுக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.